ஃபவுண்டேஷன் டாபிக். இப்போது நான் என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கிற ஃபவுண்டேஷனோட குவான்டிட்டி வந்து என்னென்னா just one pump, that's it. So one pump of foundation is more than enough to cover your entire face. So இதுக்கு மேலே இன்னும் உங்களுக்கு பில்டப் பண்ணணும்னா நீங்கள் டெஃபினட்டாக பில்டப் பண்ணிக்கலாம். பட் 1 to 1.5 பம்ப்ஸே வந்து மோர் தென் enough. இதில் 2 pumps கூட தேவைப்படாது யூஸ்வலி. ஸோ எஸ், ஃபவுண்டேஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கன்சீலருக்கு போய்க்க போகிறோம். இன்றைக்கி கன்சீலருக்கு நான் என்னோட Maybelline Fit Me கன்சீலர் இன் ஷேட் கேஃப் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு நான் என்னோடய அண்டர் ஐ ஏரியா வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன், கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்னா ஹைலைட்டிங் பண்ணுவேன். ஸோ ஹைலைட்டிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கினா என்னோட Maybelline ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து கேரமல். திஸ் இஸ் த லாஸ்ட் டார்க்கஸ்ட் ஷேட் அவைலபிள் இன் திஸ் ரேஞ்ச் கைஸ். ஸோ இந்த ஷேடே வந்து ஒரு ஹைலைட்டிங் ஷேடாக தான் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதை வச்சு நான் என்னோட அண்டர் ஐ ஏரியா அண்ட் தென் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், அப்புறம் என்னோட ஃபோர்ஹெட்டில் என்னோட சின் ஏரியாவெலாம் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே கன்சீலர் வச்சு நான் என்னோட ஐலிட்ஸையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா என்னோட ஐலிட்ஸில் நான் போட போகிற ஐஷேடோ வந்து பாப் அவுட் பண்ணி காட்டுறதுக்காக. ஸோ எஸ், இப்போ வந்து நான் ஒரு டேம் பியூட்டி ஸ்பஞ்ச் அந்த ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ண யூஸ் பண்ணேன் இல்லையா, அதை வச்சு இந்த ப்ராடக்ட்ஸையும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன்.
ஆல்சோ கைஸ் இப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஹைலைட்டிங் கன்சீலர் அண்ட் உங்கள் நார்மல் கன்சீலர் இந்த பிளெண்டிங் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி இதை பற்றின ஐடியாஸ் இல்லைன்னா ப்ளீஸ் டு லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். நான் கண்டிப்பாக இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ உங்கள் ஃபேஷியல் ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கன்சீல் பண்ணுறது, ஹைலைட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோடய ப்ராடக்டை ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு என் ஃபேஸை பார்க்குறப்போ கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். இது என்னது, இது கண்ணு கீழே இவ்வளோ ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது, நிறைய ப்ராடக்ட்ஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு பூதம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இருக்கும். பட் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் டூயிங் மை கான்டோரிங், அதுக்கப்புறம் ஐஷேடோ, இந்த ஐ லுக்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறப்போ இட் வில் பி ஸோ ஃப்ளாலெஸ் அண்ட் இட் வில் லுக் ஸோ குட். ஸோ இப்போ பயந்துடாதீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம பிளெண்டிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஃபேஸை செட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் சுகர்லேருந்து ஆல் செட் டு கோ ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கும். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஒயிட் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். இது யூஸ் பண்ணி நான் என்னோடய ஃபேஸில் எங்கெங்கே ஆயிலி ஆகும், அப்புறம் என்னோடய அண்டர் ஐஸ் இந்த ஏரியாவெலாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். பேசிக்கலி ஐ எம் அ மேட் பர்சன், ஐ லவ் மேட் லுக்ஸ். ஓகே, ஸோ நான் வந்து என்னால் எவ்வளோ என் ஃபேஸ் வந்து ஒரு மேட்டிஃபைட் லுக் வந்து இந்த பவுடர் அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமோ, இந்த பவுடர் வச்சு செட் பண்ணி, ஸோ அந்தளவுக்கு நான் நல்லா செட் பண்ணி என் ஃபேஸ் வந்து ஒரு ஃபுல் ஆன் மேட்டிஃபைட் லுக் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப கேக்கியாக டர்ன் ஆகாது இந்த ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ நீங்கள் அதை பற்றி பயப்படாமல் தாராளமாக உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா அந்த பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ரொம்ப கேக்கி லுக் க்ரியேட் பண்ணிடும்னு பயப்பட தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் நான் ஸ்டேக்கோக்கிலேருந்து அதோட ஸ்டேக்கோக்கி கான்டோர் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அதில் ஷேட் நம்பர் 8 எடுத்து நான் என்னோடய ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய சைட்ஸ் ஆஃப் தி நோஸ் அண்ட் தென் என்னோடய சீக் போனுக்கு கீழே, அதுக்கப்புறம் கொஞ்சமாக என்னோடய ஃபோர்ஹெட் அண்ட் என் லிப்ஸுக்கு கீழே இங்கெல்லாம் வந்து நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். இங்கெல்லாம் என் ஃபேஸில் நேச்சுரலாகவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டீப் ஷேட் இருக்கும், ஒரு ஷேடோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் வந்து நான் என்னோடய ஃபேஸை வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ சிமிலர்லி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு கான்டோரிங் பண்ணுறப்போ உங்கள் ஃபேஸில் எங்கெங்கெல்லாம் அந்த டெப்த், அந்த டீப் அண்ட் ஷேடோட் லுக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் கான்டோரிங் பண்ணிக்கலாம். ஸோ கான்டோரிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஐப்ரோஸில் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஐப்ரோஸ்க்கு நான் என்னோடய மியூசிக் ஃப்ளவர் ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து டார்க் ப்ரௌன். உங்களுக்கு எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணணும்னு தெரியலன்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து ஒரு ஜெல் ப்ராடக்ட் இல்லையா, ஸோ கொஞ்சமாக அவங்க கொடுத்துருக்குற அந்த குட்டி ஆங்குலர் ப்ரஷ் இருக்கும், இந்த ப்ராடக்டோடய வரும். அந்த ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து என்னோடய அவுட்டர் கார்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அவுட்டர் கார்னரில் இருக்க ஸ்பாஸ் ஏரியாஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷில் ரிமைனிங் இருக்கிற ப்ராடக்ட் வச்சு என்னோடய ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய மேக்கப் ரெவல்யூஷன் ஐஷேடோ பேலட்லேருந்து இந்த டீப் ப்ரௌன் அண்ட் இந்த டீப் ப்ளம் ஷேட் இது ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு என்னோடய க்ரீஸ் ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மிச்சம் அந்த ரிமைனிங் இருக்கிற ப்ரஷ்ஷில் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து என்னோடய ஐலெட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ as I have mentioned in the title, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிங்க் மோனோக்ரோமேட்டிக் லுக் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஐ ஷேடோவில் வந்து ஒரு ஷிம்மரி பிங்க் ஷேட் நம்ம ஆட் பண்ணுறப்போ அதோட பேஸ் வந்து நல்ல ஒரு பேஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிங்க் ஷிம்மர்ஸ் வந்து பாப் அவுட் ஆகி தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி ப்ளம் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்குறோம் இல்லையா, இந்த 2 ஷேட்ஸையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஐலெட்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பிங்க் ஷிம்மர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அது ரொம்பவே வந்து பாப் அவுட்டாக தெரியும். ரொம்ப அழகான பியூட்டிஃபுல்லான லுக்கை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நான் 2 பக்கமும் நான் சொன்ன ஒர்க்கை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸ் வந்து நான் வந்து டீப்பன் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டின அந்த டீப் டார்க் ப்ரௌன் ஷேட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து என்னோடய அவுட்டர் வி அண்ட் தென் இன்னர் கார்னர் ரெண்டுலேயும் வந்து நல்லா டெபாசிட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு டெஃபினேஷன் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ளம் ஷேட், ஒரு ட்ரான்சிஷன் ஷேட் அதை வந்து க்ரீஸில் அப்ளை பண்ணி உங்கள் ஐலெட்ஸ் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆன் டாப் ஆஃப் தேட் நீங்கள் வந்து உங்களோட ஐஸ்க்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்கறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னர்ஸில் ஒரு டீப்பர் ஷேடை வந்து டெபாசிட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு டீப் பர்பிளிஷ் பிங்க் ஷேட் இருக்கும், அதை எடுத்து என்னோட மிட் ஆஃப் த ஐலெட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த ஷேட் வந்து இட் ஹேஸ் tad bit amount of shimmer particles to it. ஸோ இந்த மாதிரி shimmery eyeshadows அப்ளை பண்ணுறப்ப I always prefer using my fingers for blending. I'm way more comfortable with that. ஸோ இந்த மாதிரி eyeshadows வந்து அப்ளை பண்ணுறப்போ நான் எப்போல்லாம் வந்து ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறேனோ அப்போல்லாம் வந்து I never get my desired result. அது வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டாக இருக்கும், இல்லைனா வந்து அந்த சஃபிஷியன்ட் அந்த ஷீன் அண்ட் ஷிம்மரி எஃபெக்ட் வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி ஷிம்மர்ட் ஐஷேடோஸ் யூஸ் பண்ணுறப்போ என்னோடய ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ ஆல்சோ சஜஸ்ட் யூ கைஸ் டு டூ தி சேம். ஸோ எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷ் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து இந்த பர்பிளிஷ் பிங்க் ஐஷேடோவை நல்லா பில்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நல்லாவே பாப் அவுட் ஆகி தெரியுது இந்த கலர். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய கரெக்ட் மிட் ஆஃப் தி ஐலிட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கோல்டன் ஐஷேடோ எடுத்து டெபாசிட் பண்ணி அதை கொஞ்சமாக டிஸ்பர்ஸ் பண்ணிக்கிறேன். நாட் டூ மச், பட் வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட் அண்ட் வெரி மினிமல் அமௌண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஒரு glossy sheen லுக் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து என்னோடய ஐஷேடோ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன், அந்த க்ரீஸ் ஏரியா ஒட்டி இருக்கிற ஐஷேடோஸ்லாம். ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஒரு நல்ல ஸ்மூத் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னோடய ப்ரோபோன் அண்ட் இன்னர் கார்னர் ஏரியாஸ் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நான் என்னோடய ஐலிட்ஸ் மிட்டில் வந்து ஒரு கோல்டன் ஷிம்மரி ஷேட் யூஸ் பண்ணேன் இல்லையா, அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஏதாவது ஐஷேடோ ஃபாலோட்ஸ் இருந்ததுன்னா அது வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட பிளெண்டிங் ப்ரஷில் இருக்கிற ரிமைனிங் ட்ரான்சிஷன் ஷேடை எடுத்து என்னோட லோவர் ஐலிட்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ஐஷேடோ ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சுகர்லேருந்து ஒரு கோல் பென்சில் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஐஸ் வந்து லைன் பண்ணிக்கிறேன், என்னோடய அப்பர் ஐலிட்ஸ் வந்து லைன் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் லோவர் ஐலைட்டையும் வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இன்னர் கார்னர் அந்த வாட்டர் லைன் ஏரியா வந்து நான் டச் பண்ணலை அப்பர் ஐலிட்ஸில், பட் லோவர் ஐலிட்ஸில் வந்து வாட்டர் லைனையும் சேர்த்து கவர் பண்ணிக்கிறேன். ஸோ மஸ்காராவுக்கு என்னோட ஆல் டைம் ஃபேவரட் Maybelline lash sensational mascara எடுத்து என்னோட அப்பர் ஐ lashes அண்ட் லோவர் ஐ lashes வந்து நல்லா கோட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரஷில் இருக்கிற லெஃப்ட் ஓவர் ப்ராடக்ட் வச்சு as usual என்னோட ஐப்ரோஸையும் வந்து நான் கோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கலபார்லேருந்து சீக் இல்யூஷன் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் வந்து எவ்ரிதிங் இஸ் ரோசி. இது ஒரு பியூட்டிஃபுல்லான பிங்க் ஷேட், இதில் கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் நேச்சுரல் ஷீன் அண்ட் ஃப்ளஷ் ஆஃப் கலர் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஹைலைட்டிங்க்கு வந்து மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டரை கொஞ்சமாக எடுத்து என்னோட சீக் போன்ஸ் அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸ் இந்த ஏரியாலாம் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்பவே சட்டில் ஹைலைட்டிங் தான் பண்ண போகிறோம், ரொம்ப டீப் பிளைண்டிங் ஹைலைட்டிங் வந்து நம்ம பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து அந்த ஹைலைட்டட் ஏரியாவை லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்க்கு வந்து சுகர் மேட்டசெல் லிப் க்ரையானில் இருந்து டோனா பிங்க் சிஓடி அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்து நான் என் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு லிப் லைனர் வச்சு நான் டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் மேப்ளினோட கலர் சென்சேஷனல் லிப் லைனர் இன் ஷேட் ரிச் சாக்லேட்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ இதை வச்சு நான் என்னோட லிப்பை லைன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. நான் இப்போ குயிக்காக போய் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு பேசில் பிங்க் சல்வார் போட்டிருக்கேன் அண்ட் ஒரு ஆக்சிடைஸ் மெட்டாலிக் இயரிங் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கிவ் அ பிக் தம்ஸ் அப். அண்ட் நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா குயிக்காக போய் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கன் கிளிக் பண்ணி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until it's bye from Priya. Bye.